வெண்ணெய் வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். 1 லிட்டர் பால் வாங்கி காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். காலையில் எடுத்து இப்போ வந்து சாயங்காலம் பால் வாங்கினீங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சி பார்த்திங்கன்னா மேலே ஆடை நிற்கும். அந்த ஆடையை நான் வந்து எடுத்து வைக்கிறேன். மிச்ச பாலை வந்து நம்ம காஃபி டீ போட்டு குடிச்சிக்கலாம். இந்த ஆடை வந்து நம்ம ஒரு 2 வாரம் சேர்த்து வச்சுட்டு வரணும். பாருங்கள் 2 வாரம் ஆயிடுச்சு. இவ்வளோ ஆடை வந்திருக்கு. டெய்லி எடுக்கிற ஆடையை நான் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருவேன். 2 வாரம் ஆன உடனே நான் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் 2 டீஸ்பூன் தயிர் ஊற்றி ஊற்றி வைக்கிறேன். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் வெளியில் வச்சிடணும். இல்லைன்னா கெட்டியாக இருக்கும். அதனால் 1 மணி நேரம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த முறை சேர்த்து ஊற்றி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். காலையில் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா ஈவினிங் டைம் வந்து நம்ம வெண்ணெய் எடுக்கலாம். டூ வீக்ஸ் எடுத்திருக்கேன். 2 வீக்ஸில் இவ்வளோ ஆடை வந்திருக்கு 1 லிட்டர் பாலில். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஈவினிங் டைம் வெண்ணெய் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த ஊற்றி வச்சோம் இல்லையா அந்த பால் ஆடையில் அதை எடுத்து நம்ம அடிக்க போகிறோம். இதுக்கு வந்து ஐஸ் க்யூப் போட்டும் அடிக்கலாம். நான் வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றி அடிக்க போகிறேன். ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா நல்லா திரண்டு வரும். மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு எடுத்து வந்துடலாம். பாருங்கள் அடிச்சு எடுத்து வந்திருக்கேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஐஸ் வாட்டர் போட்டனால பட்டர் தனியாக பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். அதே மாதிரி மிச்சம் உள்ளதையும் நான் வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. பாருங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் நம்ம அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக நம்ம வெண்ணெயை வந்து எடுத்துடலாம். கொஞ்சம் சில் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸி ஜாரில் அப்படியே ஊற்றினோன்னா நம்ம அதில் ஒட்டி இருக்கிற எல்லாமே வந்துடும். இந்த பட்டர்லாம் எல்லாம் ஒன்றா ஊற்றிட்டேன். இப்போ பட்டர் தனியாக பட்டர் மில்க் தனியாக எடுக்க போகிறேன். பாருங்கள் 2 வாரம் பாலில் சேர்த்து வச்சதில் பாருங்கள் எவ்வளோ பட்டர் வருதுன்னு. இந்த பட்டரை எப்படி ஊருக்குனா நெய் வருங்கிறத நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். நம்ம பால் ஆடை எடுத்து வைக்கிறது வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கக்கூடாது. அதாவது அந்த ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ தான் புளிக்காமல் இருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் புளிச்சிடும். பாருங்கள் நல்லா அழகாக உருண்டு திரண்டு வருது பட்டரு. இதை நம்ம வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ தேவையோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பட்டர் தனியாக பட்டர் மில்க் தனியாக கிடச்சிச்சு. இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டோன்னா பட்டர் மில்க் ரெடி. பட்டர் மில்க்குங்கிறது மோர்.
பட்டர் மில்க் ரெடி. சத்தான வெண்ணெய் ரெடி.